Great to see all of you. It was such a wonderful moment of celebrating Father's Day. இது மிக மகிழ்ச்சியான ஒரு நேரமா இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது அற்புதமான ஒரு நேரமாக இருக்கின்றது. தந்தையர் தினத்தை நம்ம கொண்டாடுவதற்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. And I really want to appreciate all the sisters and children who made this day very special for all the fathers. அது மாத்திரமல்ல, சகோதரிகள் மற்றும் பிள்ளைகள் எல்லாருமே பாராட்டுகின்றேன் இந்த தந்தையர் தினத்தை நீங்க சிறப்பாய் நீங்க செய்ததற்காக. And appreciate you all making this, whoever made this. It is very special for all of us. On behalf of all the fathers, I just want to give you big thank you to everyone. இந்த பதக்கம் இந்த காரியத்தை இந்த நீங்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இது மிக மிக எங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நேரமாக அமைந்திருக்கிறது. And I know when you talk about father, it gives so much of emotion. It recollects all the memories that we had with our earthly father. நாம் இந்த தந்தையை குறித்து நினைக்கிற பொழுது, பேசுகிற பொழுது அது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கும் எப்பொழுது. ஏனால் அவர் செய்த காரியங்கள் நாம் அநேக விஷயங்களை நினைவு கூறுகிற காரியமாக இருக்கின்றது. Even sometimes I see the strongest person, if you think in your mind, can be moved the moment you talk about your dad. ஒருவேளை நீங்க ரொம்ப தைரியசாலி, ரொம்ப பலசாலின்னு நினைத்தும் கூட, ஆனால் தந்தையர் தினத்தை குறித்து, அவருடைய தந்தையை குறித்து பேசுகிற பொழுது அது மிக மிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார். I thought Srini is a very strong but the moment you talk about dad, he just broke down. நான் நினைத்தேன் ஸ்ரீனி என்பவர் மிக மிக ஒரு தைரியமாக இருந்தார். அவர் நடந்து வரும்போதே ஒரு பாடி பில்டர் மாதிரி தான். அவர் உணர்ச்சி வசப்பட மாட்டார் நினைத்தேன். ஆனால் அவர் தந்தையை குறித்து பேசுகிற பொழுது மிக மிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கிறார். And I saw Felix and Paul. They were very emotional and it gives so much joy, seeing them connecting emotionally. That really gives me so much joy. அது மாத்திரமல்ல, ஃபெலிக்ஸ் சகோதரன் அவருடைய மகன் பாலை குறித்து பேசுகிற பொழுது கூட அவங்க மிக மிக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களை ஒருத்தர் சந்திக்கிற பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி அங்க பார்க்க முடிகிறது. And also the girl who shared, the little girl, it really moved all our hearts. I don't know, she was real. It's from her heart. And it's so moving to hear from her, and in the end she said, my dad is my hero. Wow, that's so so emotional. அது மாத்திரமல்ல, இங்க ஒரு சின்ன ஒரு சிறுவர் பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க பகிர்ந்து கொண்டது மிக உண்மையாக இருந்தது. எல்லாருமே கவரப்பட்டு நகர்த்தக்கூடியவங்களா இருந்தாங்க. அது மாத்திரம் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய தந்தை ஒரு ஹீரோவா இருக்கிறாரு, தலைவரா இருக்கிறார் என்று சொன்னாங்க. And the moment you think about dad, only one things come to your mind, or it comes to our mind, is a sacrifice. Dad means sacrifice. ஒரு விஷயம் உங்களுக்கு தந்தையை குறித்து நீங்கள் நினைவு கூறுகிற பொழுது, அவரை குறித்து நினைக்கிற பொழுது உங்களுக்கு நினைவுக்கு வருகிற ஒரு விஷயம் அவர் எப்பொழுதுமே கொடுக்கிறவராய் இருக்கிறார். I have only 10 minutes. So in 10 minutes, whatever possible way, I will share what I wanted to share. எனக்கு வெறும் 10 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. அந்த 10 நிமிடத்துல என்னால உங்களிடத்துல சொல்ல முடியுமோ சொல்லி விடுகிறேன். But definitely we want to talk about dad because the moment you think about dad, of course, sacrifice is what comes to our mind. That's what God the Father did. Jesus the Lord and Savior did even now. அதாவது அநேக தந்தையை பார்க்கிற பொழுது அதிகமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்ம தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நம்முடைய தந்தை கூட பார்க்கிற பொழுது ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர் தியாகத்தை கொடுக்கவராக இருக்கிறார். And I lost my dad 26 years back. என்னுடைய தந்தையை நான் 26 வருடத்துக்கு முன்பதாக நான் இழந்து விட்டேன். And I never had a great relationship with my dad. என்னுடைய தந்தைக்கு நல்ல என்னிடத்தில் நானும் அவரும் நல்ல உறவு இல்லாமல் இருந்தது. And after his death only I became disciple. ஏனென்றால் அவர் மரித்த பின்பதாக தான் நான் ஒரு சிஷ்யனாய் மாறினேன். I don't remember giving him a hug. எனக்கு நினைவே இல்லை ஒரு பெரிய ஒரு அரவணைப்பு அவர் கொடுத்ததாக, அப்படிப்பட்ட நினைவு கூட I don't remember him kissing me or me kissing him. அது மாத்திரமல்ல, அவர் எனக்கு முத்தம் கொடுத்தது, நான் என்னோட தந்தைக்கு முத்தம் கொடுத்தது, அப்படிப்பட்ட நினைவு கூட இல்லாமல் இருந்தது. And many of you can relate to me. நான் எப்படி சொல்லுகிறது போல அநேக நபர்களும் நான் சொல்லுகிறதற்கு ஒரு நான் சொல்றத உங்களால சில பேர் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஓ, என்னுடைய அப்பாவும் அந்த மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். But after coming to church only,
I just started hugging and of course giving kiss to our kids, something that I learned from the church. நான் சபைக்கு வந்த அப்புறம் தான் நான் குழந்தைகளை மற்றொடத்துல நான் வந்து அரவணைத்து கொண்டு குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறது இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் கிறிஸ்துவுக்கு வந்த பிறகுதான். Doesn't mean that he is not a loving father, but he doesn't know how to express his love. That's what I understood. அவர் வந்து கண்டிப்பாக அன்பு செய்யறவரா இல்லை, எப்பவுமே அன்பு செய்து கொண்டு தான் இருந்தார். ஆனா அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தாமல் இருந்தார். Even in our church many of us we don't know even now how to express our love. இன்றைக்கு கூட நம்மளுக்கு கூட அந்த அன்பை நிறைய நேரத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுக்கு இருக்கின்ற அன்பை எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம். And I pray that if you are really missing your dad, and if you feel like your dad is not here in this earth or is not next to you, but always there is a God who is our father, is always with us, everlasting father. He is same for yesterday, today and forever. ஒருவேளை உங்களுடைய உலகத்தில் இருக்கிற தந்தை இந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அப்படிப்பட்ட வருத்தம் இருக்கலாம். ஆனாலும் கூட பரலோகத்தில் இருக்கின்ற நம்ம தேவனாகிய தந்தை உங்களிடத்தில் இருக்கின்றார். அவர் உங்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றார், வாசம் பண்ணி கொண்டு இருக்கின்றார். How many of you missing your dad? எத்தனை பேர் உங்களுடைய தந்தையை தவற விட்டவர்களா இருக்கிறீர்கள்? அப்படியே திரும்பி பாருங்க. Look at the hands. நீங்க Oh my goodness. You have great news. Your father in heaven is always with you. He is a living father. He is an everlasting father. ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற தந்தை இருக்கின்றார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே உங்களிடத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். அவர் ஜீவனுள்ள அப்பாவா இருக்கிறாரு, நித்திய காலமும் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவா நம்ம எல்லாருக்குமே இருக்கிறாரு. So we'll read couple of scriptures and Father is a banker provided by nature. That is something I read. Father is a banker provided by the nature. So always, of course, Jesus is a giver. When you think about Jesus, when you think about God, from the day one when he started his creation, God was giving all the more, all the time giving to all of us. நான் தந்தையை குறித்து நினைவு கொள்ளுகிற பொழுது அவர் வந்து ஒரு வங்கியாக இருக்கின்றார், எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய பரலோக தந்தையும் தேவன் கூட இயேசுவானவரும் கூட அவர் கொடுக்கக்கூடியவரே இருக்க, எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர் கொடுக்கிற தந்தையாய் இருக்கிறார். Banker provided by nature. இயற்கையால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வங்கி, அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். That's what God did. He gave the beautiful creation. He gave Jesus himself, like he came as human flesh. The best what he had, he gave it to us. தேவனானவர் கூட அற்புதமான அந்த உலகத்தை கொடுத்தார். உலகத்தில் இருக்கின்ற அநேக இயற்கையை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவனானவர் சிறந்ததை அவர் கொடுத்தார் என்றால் அவர் இயேசுவை நம்மளுக்காக அவர் கொடுத்தார். One father is more than 100 school masters. அதாவது 100 ஒரு அப்பா வந்து 100 ஆசிரியருக்கு சமம். இன்னைக்கு 100 ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறத விட ஒரு அப்பா நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அப்பால நல்ல அப்பா கெட்ட அப்பாலாம் கிடையாது, குட் அண்ட் பேட்லாம் கிடையாது. அப்பா தான். அவங்களோட லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த குழந்தை சொன்னது மாதிரி அப்பா தான். நீங்கள் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், உங்கள் அப்பா மாதிரி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க, பேசுவீங்க, நடப்பீங்க. நான் நிறைய நேரத்தில் நினைப்பேன், எங்கள் அப்பா மாதிரி சம்டைம் நடக்கக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுவேன். அது நடக்கவே நடக்காது. எங்கள் அப்பா மாதிரி தான் நான் ஆக்சுவலாக நிறைய நேரங்களில் என்னை அறியாமலே நான் பண்ணுவேன். அது அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்க தேவையில்லை, இதை சொல்லியிருக்க தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். கரெக்டாக எங்கள் அப்பாவுடைய குணங்கள் தான் எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நான் எடுத்துக்க முடியாது. ஸோ எது நல்லதோ அதை எடுத்துக்கிட்டு, எது தேவையில்லையோ அது ஒரு டிசைப்பிளாக வாழ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அதை நான் என்ன பண்ணணும், புஷ் பண்ண ட்ரை பண்ணணும். ஆனால் அது நடக்காது, ரொம்ப கஷ்டம். என்னுடைய சின்ஃபுல் நேச்சர் தான் வெளியில் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஜீசஸ் நம்முடைய ஃபாதராக இருந்தார்னா அவருடைய குணங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம். We are called to reflect Christ. We are called to imitate Christ. We are called to follow Christ because He is our heavenly Father, living Father, everlasting Father.
நாம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய குணத்தை நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களத்தில் பழகுகிற போது பேசுகிற பொழுது பிரதிபலிப்பதற்காக தான் அவர் நம்மளை அழைத்திருக்கின்றார். தேவனுடைய குணத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும், அதற்காக தான் அவர் அழைத்திருக்கின்றார். அவர் நம்முடைய பரலோக தந்தையாக இருக்கிறார். ஐ திங்க் சர்ச் வந்து ஒரு நல்ல எமோஷன்ஸில் இப்போ இருக்கும். ஆக்சுவலாக நல்ல மோடில் இருக்கிறோம். ஆக்சுவலாக ஃபாதர் கனெக்ஷன், எமோஷன், சில பேருக்கு ஹெவியாக இருக்குது ஹார்ட்டு, சில பேருக்கு லைட்டாக இருக்குது. அதனால் இந்த டைமில் ஒரு பெரிய மெசேஜ் வந்து உங்களுக்கு யாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் ஒன்லி 2 scriptures. ஸோ இந்த நேரத்தில் இரண்டே வசனங்களை we'll read John chapter 3 verse 16. நாம் யோவான் 3வது அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Amen. It is very clear. God gave his one and only son because he loved us. தேவனானவர் அவருக்கு ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார், ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கிறார். God's motivation for giving is for love, nothing else. His one and only motivation is love. தேவனானவர் ஏன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்றால் அவர் அதிகமாக நம்மை அன்பு செய்தார். அந்த ஒரே நோக்கம் தான், அந்த ஒரே அன்பு தான் அவரை அதற்காக தான் ஒரே குமாரனை கொடுத்தார். And you know, the real love means giving. Giving means love. Love means giving. அதாவது அன்பு என்றால் கொடுக்கிறது என்றால் அன்பு. உண்மையான அன்பு கொடுக்கிறதை நாம் தேவனிடத்தில் பார்க்கின்றோம். We'll read 1 John 3:16. This is John 3:16. Let's say what 1 John 3:16 says. 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 16 வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். Amen. That's what Bible is talking about. The real love is because Jesus gave his life for us. There is nothing more we need. Jesus gave his life for us. அது உண்மையான அன்பு. இயேசுவானவர் அவருடைய முழு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். உண்மையான அன்பு என்னவென்றால் கொடுக்கிறதா இருக்கின்றது. அதற்காக தான் தேவன் அவருடைய ஒரே பேரனை கொடுத்தார். And love means God means love. That's all we have been learning from the Bible is called the love letter from God. தேவனானவர் அன்பு என்றால் தேவனா இருக்கிறார், தேவன் என்றால் அன்பா இருக்கின்றார். நம்முடைய வாசிக்கின்ற இந்த வேத வசனம் எல்லாமே வந்து ஒரு அன்பு நிறைந்த ஒரு கடிதமாய் அவரிடத்திலிருந்து வந்ததா இருக்கின்றது. And I really pray that we all grow in our love. If you feel like you are not expressed your love to your dad, or you are not really expressing your love to your family, to your children, I pray that let us learn from God. God expressed his love by giving his one and only son on the cross. He gave as a living sacrifice for all of us. எப்படி தேவனானவர் அவருடைய அன்பை வெளிப்படையாக கொடுத்தவராய் இருக்கின்றார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்க அப்பாவுக்கு ஒருவேளை நீங்க வந்து அன்பை காட்டவில்லை என்றால், ஒருவேளை ஒரு மகனானவர் தந்தைக்கு அன்பை காட்டவில்லை என்றால், ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துக்கு அன்பை காட்டவில்லை என்றால், தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். நான் எப்படி அவர் வெளிப்படையாக அன்பை காட்டினாரோ அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அன்பை காட்டலாம். As I said earlier, Jesus is a giver. That means he gave himself completely. He gave everything to all of us. நாம் சொன்னது போல இயேசுவானவர் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையுமே கொடுத்தார். இருந்தது எல்லாவற்றையும் நம்மளுக்காய் கொடுத்தவராய் இயேசு இருக்கிறார். And Jesus gave his own value to Judas. அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் அவர் யூதாசுக்கும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அவருடைய சொந்த மதிப்பை யூதாஸ் கிட்ட கொடுத்துட்டார். எவ்வளவுக்கு? 30 வெள்ளி காசுக்கு. அவ்வளவுதான் ஜீசஸோட worth. ஜூடஸை பொறுத்த வரைக்கும் he gave his own value to Judas. இன்னைக்கு நம்முடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும் தெரியல, ஆனா ஜீசஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ எவ்வளோ? the one who created the entire universe deserve only 30 silver coin. இன்னைக்கு நாம மேன்மையா சொல்றதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. That's how God gave himself, his own value to Judas. அவருடைய சொந்த மதிப்பையே ஜூடஸ் கிட்ட கொடுத்தாரு. And he clothes to the soldiers. வேற என்ன கொடுத்தாரு? நெக்ஸ்ட் ஸ்லைட். Matthew 27 is clothes to the soldiers. கடைசியில் அவர் சிலுவையில் இருக்கும்போது அவருடைய ஓன் clothes கூட அவருக்கு இல்லை, அவருடைய ஆடையை கூட அவர் என்ன பண்ண கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நெக்ஸ்ட் ஃபைனலா அவருடைய சரீரத்தையும் அரிமத்தியா ஊரான இடத்துல ஜோசப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடியவராக இருக்கார். நெக்ஸ்ட் and he gave, Bible says he gave his peace to all of us. Jesus is all about giving. Next.
And it says Philippians 2:7 is divine privileges. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டான விஷயம். That is called incarnation. He emptied himself. இதுதான் ஃபைனலா அவர் கொடுத்த எல்லாத்தை விட விலை உயர்ந்தது, விலை மதிக்க முடியாதது. Philippians chapter 2. இந்த சாப்டர் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நம்முடைய பிரெயினுக்கு வந்து லிமிட் கிடையாது, அளவு இல்லை, பத்தாது. இந்த ஸ்கிரிப்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு he emptied himself, தன்னை வெறுமையாக்கிட்டார். the divine privileges. divine privileges தான் என்னது? தெய்வீக இயல்புகள், தெய்வ குணங்கள், தெய்வம், தேவன், வல்லமையானவர், ஆல்மைட்டி அப்படின்ற அந்த விஷயத்திலிருந்து அதோடு கூட ஹியூமனிட்டியை ஆட் பண்ணிட்டார். ஹியூமன் நேச்சர், மனிதனை போல சாப்பிடணும், மனிதனை போல தூங்கணும், மனிதனை போல நடக்கணும், மனிதனை போல அழணும் அப்படின்ற மனித இயல்புகளை ஆட் பண்ணிட்டார். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது that's what Jesus did. அதுதான் டிவைன், இஸ் டிவைன் நேச்சரையே கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய டிவைன் இயல்பு. ஃபைனல் ஸ்லைட். கொடுக்கிறது, கிவிங் அப்படின்னும் போது இட் டெமான்ஸ்ட்ரேட் that God has first place in your life. Giving means God is first in my life. That is how it should communicate. That's what Jesus did. Jesus said, I will do what pleases my God Father. நீங்கள் கொடுக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தான் முதன்மையாக இருந்து அவரிடத்துல கொடுக்க வேண்டும். ஏனால் இயேசுதான் அப்படியே அவருடைய வாழ்க்கையில அவருடைய தான் செய்தார். அவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் வாழுகிற பொழுது தேவனுக்கு முதலாவதை கொடுக்க வேண்டும். When you give, it stretches your faith. You will become very strong, faithful person. நீங்கள் ஆண்டவருக்காய் கொடுக்கிற பொழுது அது உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும். அது அடர்ந்து வளர்ந்து விரிந்து உங்க விசுவாசத்தை பெருகக்கூடியதாய் மாறும். It reminds you that you are not in control, that God is control of everything. அது மாத்திரமல்ல, அது உங்களை நினைவூட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களும் தேவன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு எப்பொழுதுமே நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். You get to celebrate life, when the life change, when you see the changed life, you get to celebrate. உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற பொழுது, உங்களுடைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் அதை குறித்து கொண்டாடுவீர்கள். The question to reflect. இந்த நேரத்துல சில காரியங்களை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய காரியங்கள். நீங்க சர்ச்லயோ வெளியிலயோ எங்குமே பாத்தீங்கன்னா the most happiest person யார், மகிழ்ச்சியான நபர் யார் அப்படி பாத்தீங்கன்னா the person who gives. யார் கொடுக்கறாங்களோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. That's what Jesus did. யார் ரொம்ப சேடா இருப்பானோ கொடுக்கிற பர்சன் விட வாங்குறவங்க தான் ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க. The person who receives feels heavy. நிறைய சேர்த்து அவங்க வாங்க வேண்டியதா இருக்கும். எப்பயுமே கடன் வாங்குறவங்கள பாருங்க, என்னைக்குன்னா ஹாப்பியா இருப்பாங்களா? நிறைய பேர் கடன் வாங்குறதுக்கு தைரியமா கடன் வாங்குவாங்க, எவ்வளவு வேணாலும் வாங்குவாங்க. கொடுக்குறேன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ கடன் வாங்குறவங்களுக்கு பேர்டன் தான் ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கிவர், கொடுக்கிறவங்களா இருந்தோம்னா ஹாப்பியஸ்ட் பர்சனா நம்ம இருப்போம். அதுதான் அந்த விடோ செஞ்சாங்க பைபிள்ல. ஸோ நான் என்கரேஜ் பண்ண சர்ச்சா கிவிங்ல க்ரோ ஆகலாம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மணி, பணத்துல பத்தி இல்லை. Are you giving to your wife? Are you giving to your husband? Are you giving to your children? Time, உங்களுடைய ஹார்ட் எல்லாமே கொடுக்குறீங்களா சபையில? Are you giving to your time to your ministry, family group, church, God, Bible, prayer எல்லாமே வருது கொடுக்கிறது. ஸோ அந்த கொடுக்கறத எவ்வளோ கொடுக்குறீங்க? யார் தேவனுக்கு டைம் முதல்ல கொடுக்குறாங்களோ ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ப்ரேயருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறவங்க ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. பைபிள் ரீடிங்க்கு டைம் கொடுக்குறவங்க ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ஃபேமிலிக்கு டைம் கொடுக்குறவங்க ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. சில்ட்ரனுக்கு டைம் கொடுக்குறவங்க அந்த ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும். ஃபேமிலி குரூப்புக்கு டைம் கொடுக்கும்போது அந்த ஃபேமிலி குரூப் பெனிஃபிட் ஆகும், பிரயோஜனமாக இருக்கும். சர்ச்சுக்கு உங்கள் டைமை கொடுக்கும்போது ஒரு விசிட்டராக ஒரு கெஸ்டாக சர்ச்சுக்கு வந்துட்டு போகாமல் I'm giving my time, I'm giving my hug, smile, love, I share அப்படின்னு கொடுக்கும்போது it benefits the kingdom and benefits your own Christian life. உங்களுக்கு நீங்க ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனா இருக்கணுமா? கொடுக்குறவங்களா இருங்க. இந்த கொஸ்டினை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. வாட் இஸ் சம்திங் தட் we are holding on today, not willing to let go? நீங்க கொடுக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? அந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிங்க. அதுக்காக மெடிடேட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கு, சர்ச்சுக்கு, உங்க ஹஸ்பண்ட்க்கு, உங்க ஒய்ஃப்க்கு, உங்க சில்ட்ரனுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு கொடுக்கிற நபரா இருங்க. The most happiest person is the one who gives, not the one who receives, because Jesus himself said giving is a blessing.
யார் மிகவும் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னா கொடுக்கிற நபர் தான், பெற்றுக்கொள்ற நபர் கிடையாது. அதனால ஏசு சொன்னது போல கொடுப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம். ஐ ப்ரே தட் ஆஸ் எ சர்ச் நம்ம எல்லாருமே கிவிங்ல க்ரோ ஆகிற நபரா இருக்கணும்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.